மத்தேயு 3:8 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்றார். தேவன் மகிமையுண்டாகட்டும். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுப்பேன் என்று சொன்னால் நான் இப்படியாக கொடுக்க விரும்புகிறேன். கனி இல்லாத மரங்கள். என்ன என்ன செய்தி தலைப்பு? ஆமாம், கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. சில டைம் செய்தி கூட மறந்துடும், அந்த தலைப்பு என்ன ஆயிரும் மனசில் பதிஞ்சிடும். அந்த செய்தியோட தலைப்பு வந்துச்சுன்னா செய்தியும் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துடும். கனி இல்லாத மரங்கள், இதுதான் செய்தியினுடைய தலைப்பு, கனி இல்லாத மரங்கள். இந்த செய்தியை எடுத்ததே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில். இங்கே சபையிலிருந்து எனக்கு இந்த சபைக்கு வரும்படியாக ஒரு அழைப்பு வந்த உடனே அடுத்த நாளிலிருந்தே நான் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு செய்தி கிடைக்கவே இல்லை. நான் போராடுகிற ஆண்டவர்கிட்ட ஒரு செய்திக்காய் போராடி கொண்டே இருக்கிற ஒரு செய்தி கூட எனக்கு கிடைக்கல. ஒரு நாள் ரொம்ப எதேச்சியாக என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் வந்திருந்தார். அப்போ ஒரு இளநீர் குடித்து கொண்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இளநீர் குடிச்சிட்டு பேசும்போது இப்போ நான் விளையாட்டாக கேட்டேன், அமெரிக்காவில் இப்படிப்பட்ட இளநீர் கிடைக்குமா? தென்னை மரங்கள் அங்கே உண்டா? அங்கே இளநீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்னால், நான் இருக்கிற பகுதியில் தென்னை மரங்கள் கிடையாது, பட் சில பகுதிகளிலே தென்னை மரங்கள் உண்டு. நான் இருக்கிற பகுதியில் டெட்ரா பேக்கில் சில பேக்ஸில் என்ன பண்ணுவாங்க, இந்த இளநீர் எங்களுக்கு பேக்கெட்டில் கிடைக்கும், அப்படி குடிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான தகவலை அவர் சொன்னார். ஆமாம், நான் இருக்கிற பகுதியில் தென்னை மரங்கள் கிடையாது, ஆனால் தென்னை மரங்களே போலவே இருக்கின்ற மரங்கள் உண்டு. அது தென்னை மரத்தினுடைய இனத்தை சேர்ந்தவை, அந்த ஃபேமிலி, அந்த ஜாபு அவங்க அந்த செடியில் அந்த ஃபேமிலி தென்னை மர குடும்பத்தை சேர்ந்தது. ஆனால் அதில் என்ன வராது, ஆமாம், கனி இருக்காது, சும்மா அழகுக்காக அது வைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ அழகுக்காக வைக்கிறதுக்கு தான் தென்னை மரத்தையே வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி, இல்லை இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், அதனால் இதை வச்சுருப்பாங்க அப்படின்னா. அந்த நேரத்தில் தான் இந்த செய்தி எனக்கு கிடச்சிது. நான் மனசில் அப்போ யோசித்தேன், ரைட், செய்தி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தியானித்தேன். தேவன் மகிமையுண்டாகட்டும். அங்கே மத்தேயு 8 ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நாம் கனியுள்ள ஒரு ஜீவித்தை என்ன செய்யணும். நம்ம அழைத்த நோக்கமே என்ன? கனிகள்லாம் என்ன? நம்ம இடத்தில் காணப்படுகிற நற்குணங்கள், அப்படித்தானே? நல்ல அதான் கனி என்று ஒரு ஒப்பீடாய் சொல்லுகிறது. தேவன் மகிமையுண்டாகட்டும். அங்கே எடுத்து வாசிங்க, மத்தேயு 21:19 வாசிக்கலாமா? மத்தேயு 21:19. அங்கே வழி அருகே இயேசு போகும் பொழுது அங்கே ஒரு அத்திமரத்தை பார்க்குறார். அது அத்திமரம் தான். ஆனால் அந்த மரம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு? ஆமாம், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல இலைகளோடு பசுமையாக நல்ல அழகாக இருந்துச்சு. ஆனால் அதுகிட்ட என்ன கிடையாது? அதுகிட்ட கனி மாத்திரம் கிடையாது. கனி தருவதுக்கு உண்டான எல்லா அழகும் அதிலே உண்டு, கனி மாத்திரம் கிடையாது. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு, அதை சபித்தாராம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட கனி இல்லாத திருச்சபையை, கனி இல்லாத ஜனங்களை நம்ம பார்க்கலாம். கனி கிடையாது. ஆராதனைக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும், போகிற ஜனங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆலயம் என்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உபதேசத்தை கொடுப்பது இல்லை. இது ஒரு சடங்காச்சாரியமானு போய் கொண்டிருக்கிறேன். யாருக்கு தெரியும்? போகிற ஜனங்களுக்கு தெரியும். இந்த ஆலயத்தில் என்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற எந்த செய்தியும் கிடைக்க போவதில்லை, எந்த உபதேசமும் கிடைக்க போவது கிடையாது. இது ஒரு சடங்காச்சாரியமாய் நான் போய் கொண்டிருக்கிறேன், தெரியும். அவங்களுக்கு தேவை என்னதுன்னா, எனக்கு நல்லது கெட்டதுக்கு எனக்கு என்ன வேணும்? எனக்கு நல்லது கெட்டதுக்கு ஒரு சர்ச்சு வேணும். நான் நல்ல புடவையை கட்டியிருந்தா நான் போய் காமிப்பதற்கு, வாரம் போய் பேசுவதற்கு எனக்கு ஒரு கூடுகை வேணும், ஒரு கேதரிங் வேணும். வீட்டிலேயே இருக்கிறேன்ல, அப்படி தானே? பொல்லாத உலக மனுஷனாக இருந்தால் பாருக்கு போகிறாங்க, உலக மனுஷனாக இருந்தால் வெளியே ஒரு கிளப்புக்கு போகிறாங்க. நாங்களே எங்கே போகிறது? எங்களுக்கு தேவை ஒரு கேதரிங் வேணும். வாரம் ஒரு நாள் போயிட்டு, அதுலேயும் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி ஆகிட்டால் கூட கோபம் வந்துடும் நமக்கு அந்த டைமுக்கு முடிக்கணும்.
ஏன் டைம் முடிக்குன்னா இப்போ தானே வெளியே போய் நாங்கள் 4 பேர்த்த பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போய் ஏதாவது கறியஞ்சோரி சாப்பிட்டு தானே. ஏன்னா அவங்களுக்கு தே நோ வெரி வெல், அவங்களுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய ஆலயம் அது ஒரு சடங்காச்சாரியமாக. எப்படி இந்து மதத்தில் அவங்க இந்து மதத்தில் இருக்கிற பூசாரிகள் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? திருமணம் நடந்தா அவர் ஏதோ ஒரு பாஷையில சொல்லி மந்திரம் சொல்லணும், அப்படித்தானே? ஏதோ ஒரு பாஷையில் அதுக்கு எனக்கு ஒரு பூசாரி வேணும். ஒரு மரணம் நடந்தால் அவர் அந்த இடத்துல சில மந்திரங்களை சொல்லி அவர் அங்கே அவர்களுக்கு உண்டான சடங்குகளை செய்யணும். அதுக்கு எனக்கு ஒரு பூசாரி வேணும். அந்த பூசாரி ஏதாவது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாரா? அதற்கெல்லாம் அவர் கிடையாது. அதுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் எதற்குன்னா சில ரிச்சுவல்ஸ் செய்வதற்காக, சில சடங்குகளை செய்வதற்காக நாங்கள் அவரை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபையில் இந்த கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட 75% சபைகள் இந்த சடங்காச்சாரியமாய் மாறிக்கொண்டிருக்குதா இல்லையா? பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், ஒருவேளை நல்ல ஏசி வச்சிருக்கலாம், நல்ல அழகான சபைகள், நல்ல மியூசிக்கு. பப்புக்குள்ளே போகிறோமா இல்லை வேற எங்கே போகிறோமான்ட்டே உள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் நேரம் டவுட் ஆகிடுது. அப்படியே எப்படி தானே? கலர் கலராக மின்னல் அடிக்குது. இன்னும் அரகம் ஒன்று போட்டுட்டு ஒரு பொண்ணு ஆடலை, அவ்வளவுதான். அது சீக்கிரம் பண்ணிடுவாங்க. கேட்டால் வாலிபர்களை இழுப்பதற்கு எனக்கு அப்படி தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. திருச்சபைகள் இன்றைக்கு என்ன நிலைமையில் தெரியும்? அப்போ ஜனங்களுக்கு தெரியாதா? அடே அந்த எந்த உபதேசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஏசிப்போம், அது போட்டிருக்கு, சும்மா பாட்டு பாடுவோம், ஒர்ஷிப்புங்கிற பேரில் என்னமோ பண்ணுறாங்க. இங்கே என்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற எதுவும் கிடைக்காது, தெரியாதா? அந்தளவுக்கு அறிவில்லாதவங்க ஜனங்கள் ஏனோ அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சு தான் போகிறாங்க, அவங்க தெரியாமலாம் பண்ண கிடையாது. வசனம் சொல்லுது, தங்கள் இறுதிய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை சொல்லுங்களேன் நியமித்து. வசனம் இருக்கா இல்லையா? எப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிறாங்களாம்? தங்கள் இறுதிய இச்சைக்கு ஏற்ற போதர்களை நியமித்துக் கொள்கிறாங்களாம். அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் தான் போகிற திருச்சபையில் எந்த அங்கே கண்டித்து உணர்த்துவது கிடையாது, அங்கே எந்த விதமான என் பரலோகத்துக்கு போவதற்குண்டான எனக்கு அந்த வழி எனக்கு சொல்லுவதும் கிடையாது. அங்கே போவது சடங்கு என்பது எனக்கு தெரியும். எனக்கு திருமணம் பண்ணணும், எனக்கு ஒரு சுடுகாடு வேணும், இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு சில காரியங்கள் செய்யணும், அவ்வளோதான் எனக்கு சர்ச். இது எப்படின்னா, வீட்டில் ஒருத்தன் குரோட்டன்ஸ் வளர்த்துறான், குரோட்டன் செடி வளர்த்துறான். அடுத்த நாள் போய் அந்த குரோட்டன் செடி ஏதாவது முளைச்சிருக்க, ஏதாவது கனி இருக்கான்னு பார்த்தா யாருக்கு இருக்கேன்? யாரு? குரோட்டன் செடி மேலே தப்பா? அவனுக்கு தான் தெரிஞ்சுதானே வச்சான். அதில் எதுவும் வராது. அது எதுக்கு தான் வச்சிருக்கிறேன்? நான் அழகுக்கு தான் வச்சிருக்கிறேங்கிறது யாருக்கு தெரியும்? அதை வீட்டிலே வைக்கிறவனுக்கு நன்றாக தெரியும், தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறான். அதுபோல இந்த கடைசி நாட்களில் இன்னைக்கு இவங்க எதுக்கு வச்சிருக்கிறாங்க? இவங்களுக்கு தேவை ஒரு சடங்கு, சில ரிச்சுவல்ஸ், அவ்வளவுதான். வேறு மதங்களிலே விதவிதமான ரிச்சுவல்ஸ் இருப்பது போல எங்களுக்கு சில ரிச்சுவல்ஸ் இருக்கிறது, சில சடங்காச்சாரியங்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. அங்கே போய் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சா? நோ, மாறாது. அங்கே போய் என்னை கண்டித்து உணர்த்தினாங்களா? நோ, கிடையாது. என் பாவத்தை குறித்து கண்டித்தாங்களா? நோ, கிடையாது. அங்கே என்ன நடந்தது? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே உட்கார்ந்து கொண்டு வந்தோம். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற மரங்கள், they look beautiful. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது அங்கே போகிறவங்களுக்கும் நன்றாக தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க போகிறாங்க. ஆனால் பிரியமானவங்களுக்கு தெரியுமா, இவங்களால பிரச்சனையே கிடையாது. இவங்களால கிறிஸ்தவத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு தெரியும் தங்க நரகத்துக்கு தான் போகிறோன்ட்டு, அவங்க தெரிஞ்சே போகிறாங்க. அதனால் அவங்களால யாருக்கும் பிரச்சனை கிடையாது, அவங்களால அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட நீங்கள் இயேசுவை பற்றி சொன்ன, நோ நோ நோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நாகரிகம். உன் நண்பருக்கு இயேசுவை பற்றி சொன்னியா? நோ, நாகரிகம், சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் கூட்டம் வைக்கலாம், நோ நோ நோ, அதெல்லாம் வைக்கக்கூடாது. நாங்கள் நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல வசதியாக இருக்கிறோம், வாரமான ரொம்ப டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஆலயத்துக்கு போவோம், திரும்ப வந்துடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சது எங்களுடைய கடமை. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சுதான் இவர்களால் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது, கிறிஸ்துவத்தினால இவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, இவங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை விட்டுருவோம், ஒரு கேட்டகரி இவங்களை விட்டுடலாம். இவங்க ஒரு தப்பு பண்ண கிடையாது, பாவம், அவங்க தெரிஞ்சே போகிறாங்க, அப்படியே போயிட்டு போட்டோம். ரெண்டாவது ஒரு கூட்டம் உண்டு பாருங்க, ரெண்டாவது ஒரு கூட்டம் உண்டு, நான் சொல்கிறேன் பாருங்க, எடுத்து வாசிங்க. ஏசாயா 5:2 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 5:2.
ஒரு நிமிஷம். அதில் எதை நட்டாரா? எதை நட்டாருங்க? நற்குலத்தில் நல்ல ஹைபிரிட். இன்றைய பாஷையில் சொல்றதா இருந்தா என்ன பண்ணாரு? ஒருவேளை வேதம் இன்னைக்கு சொல்றதா இருந்தா எப்படி சொல்லியிருக்கோம்? நல்ல ஹைபிரிட், நல்லா இம்போர்ட் பண்ணி, இஸ்ரேல் தேசத்தின் பழம் தான் நல்ல பெரிய நல்ல திராட்சை பழம் பெருசா இருக்கும், அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி ஹைபிரிட் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வைக்கிறாங்க. நல்லா தண்ணி பாய்ச்சுறாரு, நல்லா எல்லாம் செழிப்பா கொடுக்குறாரு. ஆனால் எப்படி கனி கொடுத்துச்சான்? கசப்பான கனிகளை கொடுத்துச்சான். யார் தெரியுமா இவங்க? இவங்க கிறிஸ்தவர்கள், ஜெபிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க. 1 மணி நேரம் ஜெபிச்சாங்கன்னா ரூமுக்குள்ள அக்கினி இறங்கும். என்ன இறங்குங்க? ஜெபிச்சாங்கன்னா அக்கினி இறங்கும். வாயை திறந்த தீர்க்கதரிசனம் தான் சொல்லுவாங்க. சாதாரணமாக பேசினா கூட அந்நிய பாஷை தான் பேசுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு மனுஷனுடைய ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில், அவன் வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்றலைன்னா அவன் செய்கிற ஜெபத்தை சந்தேகப்படணுமா வேண்டாமா? சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுடைய ஜெபம் எதுக்காக? வேத வாசிப்பு எதற்காக? அவனுடைய வாழ்க்கையை மாற்றணும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும். ஒருத்தனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது, அவன் முன்ன எப்படி இருந்தான் அப்படி தான் இருக்கிறான், எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னால் அவனுடைய ஜெபத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு வந்துட்டு ஜெபிக்கிறவங்க இல்லைன்னு சொன்னால் பெரிய பெரிய இன்னைக்கு நம்முடைய ஆலயங்களில் நம்ம பார்க்கிறோமே, அப்படித்தானே? நம்முடைய ஆலயங்களில் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பதவிக்காக எவ்வளவு சண்டை, எத்தனை சண்டை பதவிக்காக. அந்த பதவி இல்லைன்னு சொன்னால் தான் பிஷப் ஆவதில்லை, மாடரேட்டர் ஆவதில்லை, ரெவரண்ட் பிஷப், மாடரேட்டர், செக்ஷன் இல்லைன்னு சொன்னால் மன்னிக்கணும், ட்ரெஷரர், எத்தனை சண்டை அதுக்காக. கர்த்தருக்கு முன்பாய் சொல்லுகிறேன், நான் என்னுடைய ஊழியத்திலே நான் சில காரியங்களை நான் உறுதியாக நான் வச்சிருக்கிறேன். இந்த தனிநபர் தாக்குதல் நான் செய்வது கிடையாது, பிறரை குறித்து பேசுவது கிடையாது. தேவன் என்ன சொன்னாரோ அதை சொல்லுவேன், அவ்வளோதான். ஒருவேளை நான் சொல்கிறேன், ஆண்டோட வருகை எப்போ, பிஷப்மார்கள், மாடரேட்டர், ரெவரண்ட் இவங்கெல்லாம் தனியாக வந்து நில்லுங்கன்னு சொன்னால் எத்தனை நல்லா இருக்கும்ல? அப்படி சொல்லுவாரா? சொல்ல போகிறாரா? இல்லையே. இன்னைக்கு பதவிக்காக எத்தனை சண்டை, எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோம். தேவனுடைய நாமம் எவ்வளோ தூஷிக்கப்படுது. எங்களுடைய திருச்சபையில் நடந்த ஒரு காரியம், அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னார், இங்கே வந்து ஆண்டவர் இருக்காரான்னு இங்கே தேடி வந்திருக்கிறீங்களே, உங்களுக்குலாம் அறிவில்லையா, போங்கய்யா அப்படின்னாரு. நாங்களாம் உட்காந்துருக்குறோம், ஆண்டவர் இங்கே இருக்கிறாருன்ட்டு இங்கே தேடி வந்திருக்கீங்களா, உங்களுக்குலாம் அறிவில்லை, போங்கய்யா வீட்டுக்கு போங்கய்யா அப்படின்னு. என்ன சொல்லுவீங்க அவருக்கு? என்ன சொல்ல முடியும்? ஒருவேளை பிஷப்புங்கிற பட்டம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? பிரியமானவர்களே? இல்லையே. இன்னைக்கு பிஷப் ஆவதற்கு, மாடரேட்டர் ஆவதற்கு இவர்கள் செய்கிறதான எத்தனை துரோகங்கள் இல்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். என்ன கணக்கு கொடுக்க போறோம் ஆண்டவருக்கு? என்ன கணக்கு கொடுக்க போறீங்க? நான் சொல்றேன், இந்த சபையில், திருச்சபையில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன வேலைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கணக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் பார்க்குறீங்க ஆலயத்தினுடைய செக்ஷன், ஒருவேளை திருச்சபையினுடைய என்னுடைய அறிவு கேட்டியபடி இருக்கிறதுலே கடையாந்திர வேலை அதுதான். ஒருவேளை ஆலயத்தினுடைய செக்ஷன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் தன் வேலையை செய்வார் என்றால், கடவுளுக்கு பயந்து அந்த வேலையை செய்வார், நான் சொல்கிறேன், அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விளையாட்ட நினைக்காதீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எதனோடு ஒப்பிடவே முடியாது. அவருக்கு பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கு சொன்னது நான் இப்படி சொல்லுவேன். நான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. எது மாதிரிங்க? ரிலே ரேஸ். சகோதரர்களுக்கு தெரியுமில்ல ரிலே ரேஸ்னா என்னது? பாஸ் பண்ணணும், அவ்வளோதான் இல்லையா? பாஸ் பண்ணணும். என் கையில் ஒரு ஜோதியை கொடுத்துருக்குறாங்க, அந்த ஜோதியை நான் ஓடிட்டு வந்து என்னோட முடியக்கூடாது. நான் யார் கையில் கொடுக்கணும்? நான் எவ்வளோ சீக்கிரம் ஓடணும், எவ்வளோ நல்லா ஓடணும், ஓடி இன்னொருத்த கையில் கொடுக்கணும், அவன் இன்னொருத்த கையில் கொடுக்கணும். முடிவாக இந்த 3 பேரோ 4 பேரோ எத்தனை மீட்டர் இருக்காங்களோ அது கேட்டது போல அவர்கள் இந்த ஓட்டத்தை சிறப்பாக முடிக்கணும். என்னுடைய தாத்தா ஓடினார், எங்க அப்பா கையில கொடுத்தார். எங்க அப்பா ஓடினார், என் கையில கொடுத்திருக்கார். நான் ஓடி என் பையன் கையில கொடுக்கணும், என் பையன் ஓடி அவன் பையன் கையில கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். என் தாத்தா ஓடினதுக்கு என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எங்க அப்பாவை கிடையாது, எங்க அப்பா அடுத்தது என்ன ஆசீர்வதிச்சார்.
எங்கள் அப்பா ஒன்றதுக்கு என் பையனை அவரோட பேரனை ஆசீர்வதிப்பார். நான் அவருக்கு முன்பாய் உத்தமமாக இருந்தால் என்னுடைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவான். என் பையன் உத்தமமாக இருந்தால் அவன் பேர் ஆசீர்வதிக்கப்படுவான். என் பையனுடைய பையனோ யாராவது ஒருவர் இந்த ரிலே ரேஸ் டார்ச்சை அணைச்சாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவனோடும் அவன் பையனோடும் நின்று போய்விடும். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கற்பனை கெட்டாது. நான் சொல்றேன், ஒருவேளை சிஎஸ்சி ஆலயத்தினுடைய கடையாந்திர வேலை என்பது செக்ஷன் தான். அவர்தான் இருக்கல. இது தன் வேலையை உத்தமமாய் செய்வார் என்றால், கடவுளுக்கு பயந்து நடுக்கத்தோடு செய்வார் என்றால், நான் சொல்றேன், அதை விட பிஷப் வேலை ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை விட மாடரேட்டர் ஒரு பெரிய பதவியே கிடையாது. தேவனுக்கு முன்பாக நீ உத்தமமாய் நிற்கிறாய், அவ்வளவுதான் முடிஞ்சது. எனக்கு முன்பாக நீ உத்தமமாய் இருந்தியா? ஆர் யூ ரைட்டஸ்? அவ்வளவுதான். நாளைக்கு நியாயத்தீர்ப்பு நாள் வரும்பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நிற்கும் போது உங்கள் பிள்ளைகள் உங்களை சபிப்பார்கள். They curse you. ஐயோ, என் தாத்தா செய்த பாவம், தேவனுடைய ஆலயத்தில் துணிகரமாய் செய்த பாவம், நானும் நரகத்துக்கு வந்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்வார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன சொல்வாங்களா? யாரை பார்த்து சொல்லுவாங்க? எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்தார்களோ, எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை அடித்து தேவனுக்கு முன்பாய் தண்டித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்தார்களோ, அந்த பிள்ளைகள் எழும்பி சொல்வார்கள், பெண்களில் நிறைய உண்டுமா, 1000 பெண்கள் உண்டு, அவர்களுக்குள்ளே நீ பாக்கியவதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒரு பதவிக்காக எத்தனை சண்டை. இவங்களை குறித்தான் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்கள். இவர்கள், நான் முன்ன சொன்னேன், ஒரு கூட்டம், அவங்க பிரச்சனையே கிடையாது. அவங்க 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 பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க நேராக போவாங்க, நரகத்தில் விழுந்து அவங்க போயிடுவாங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் இந்த பீப்புள்ஸ், தோஸ் பீப்புள்ஸ், இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் கிறிஸ்தவத்துக்கு கிடைச்ச சாபம். கேஸ் ஃபார் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்துக்கு இருக்கிற அசிங்கம், அவமானம். எவ்வளவு துணிகரம். நாளைக்கு என்னங்க பதில் சொல்லுவோம்? நான் சொல்றேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் சொன்ன விலையேற பெற்று உங்க பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பாருங்க. நீ கர்த்தருக்குமாய் நின்று பாருங்க, ஆலயத்துக்கு என்று செய்து பாருங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுத்து பாருங்க, ஆலயத்தை உங்க வேலையை உண்மையை செய்து பாருங்க, உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க பாருங்க. நான் சொல்றேன், உங்கள் கண்கள் அதை பார்க்கும். Your eyes will see. உங்கள் கண்கள் பார்க்கும். டவுனாக இருப்பதை போல தோணும், உங்கள் பிள்ளைகள் குறைவதை போல தோணும். ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு. நான் சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் உத்தமமாக இருந்தேன்னு உங்கள் மனசு சாட்சி கொடுத்துச்சுன்னா, உங்கள் பிள்ளைக்கு இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, அவங்க முடிவு சம்பூர்ணமாய் தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும், பிஷப்பாக இருங்க, மாடரேட்டராக இருங்க, ரெவரண்டாக இருங்க, பாஸ்டராக இருங்க, எப்படி பெரிய பதவியில் இருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நீ உண்மையாக இல்லைன்னா உன் பிள்ளை பிச்சை எடுப்பதை உன் கண்ணு பார்க்கத்தான் செய்யும். எத்தனை கோடி வேணா சேர்த்து வச்சுக்கோ, அது எங்கே போச்சுட்டே தெரியாது. ஐயோ, அவ்வளவு பணம், அதை அடிச்சு ஊரை உடையில அடிச்சு அவ்வளோ பணம். நான் சொல்கிறேன், நீ சாவதற்கு முன்பாக அது எங்கே போச்சுட்டே தெரியாது. இல்லைன்னா கூட நீ மறிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு நாள் உன் பிள்ளை சபிப்பதை உன் காது கேட்கும். குறைஞ்சது நியாயத்திற்ப நாள்லையாவது கேட்கும். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கசப்பான மரங்கள் இன்னைக்கு புறஜாதிகளுக்கு மத்தியிலே நம்ம பேச முடியலையே, எவ்வளோ தூஷணமாக இருக்குது, கசப்பான கடிகள். அங்கே எலிசாவும் தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது சொல்கிறான், பானையில் தெரியாமல் ஒரு மரத்தை போட்டாங்க கூழ் காய்க்கும் போது. சொல்கிறான், பானையில் சாவு இருக்குது, கசக்குது. அதுபோல இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பார்க்கும்போது சபையில் சாவு இருக்குது, கசக்குது, கசப்பா இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் எந்த உத்தமத்தையும் பார்க்க முடியல. ஒரு பொல்லாத துன்மார்க்கன் இந்த காரியத்தை செய்ய மாட்டான், அவ்வளவு துணிகரமாய் செய்கிறார்கள். கேட்டா அவங்க தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றாங்க. துன்மார்க்கன் செய்ய மாட்டான்.
ஒரு குடிகாரன் செய்ய மாட்டான், ஒரு பொல்லாத மனுஷன் செய்ய மாட்டான், தேவனுக்கு விரோதமா இருக்கிறவங்க கூட செய்ய மாட்டான். கேட்டா ஊழியக்காரன் சொல்றான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். ஏன்னா நான் எப்போதும் சொல்லுவேன், இதை அநியாயம் சேருது அந்த இன்னும் செஞ்சிரு. நான் சொல்லுவேன், நல்லா கஞ்சாடி, தண்ணி அடி, பொம்பளை பிள்ளைகளோட சொத்து, இன்னும் எனக்கு தெரியாத வேறு ஏதாவது இருந்து, எனக்கு இந்த 3 தான், ஒரு 2000 கிட்ஸுக்கு இன்னும் நிறையா தெரியும், எல்லாத்தையும் சேர்ந்து பண்ண. ஏன்னா நாளைக்கு நரகத்துக்கு போயிட்டு நான் கஞ்சா முட்டு தான் அடித்தேன், குடிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஐயோ நிறைய பொண்ணுங்களாம் இருந்தாங்க, எல்லாம் பழகிருக்கலாம், கொஞ்சம் போயிருக்கலாம், நான் பழகாமல் விட்டுட்டேனே, பொம்பளை கூட சுத்தாமல் விட்டேனே, ஏன்னா நரகத்துக்கு போய் அப்புறம் எதுவும் கிடைக்காது. சும்மா சொல்லலை, வேதம் அதனால தான் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் சொல்லிச்சா இல்லையா? நான் என்னோட புக்கில் எடுத்து பேசல, வேதத்தில் தானே பேசுகிறேன். அநியாயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னும் செய்யப்பா. ஒரு குவார்டரோட நிப்பாட்டாத, ஒரு ஆஃப் ஆது குடி, ஒரு நாளைக்கு ஃபுல் அடி. என்னென்ன தகுதி தத்துவம் இருக்கோ, என்னென்ன கேப் மாதிரி இருக்கோ எல்லாத்தையும் செய். வசனம் சொல்லுது, நீ போகிற நரகத்திலே வாத்திய கோஷங்கள் கிடையாது, கிடையாது. அங்கே போய் நீ அழக்கூடாது. ஐயோ நான் அப்படி போய் சர்ச்சுக்கு போய் வார உட்காந்து நரகத்துக்கு வந்துட்டேன், நீ சர்ச்சுக்கு ஏன் வரணும்? தேவனுக்கு மகிமுண்டாகட்டும், தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். இதில் இந்த கசப்பான கனிகள் கொடுக்குற மரத்தில் வேதமே சொல்லாத இன்னொரு கனி இருக்கு. அதை நான் சொல்கிறேன் பாருங்க, எடுத்து வாசிங்க பாருங்க. இன்னொரு கனி இருக்கு பாருங்க. அந்த கனி இந்த கடைசி நாட்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆதியாகமம் 2:17 வாசிங்க. அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா. அது ஒரு கனி. இன்னைக்கு அந்த கனி தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இத்தனை விதமான உபதேசம். கிருபைங்கிறது எதுக்கு? கிருபை என்னது? கிருபை எதுக்காக? வசனம் சொல்லுது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும். ஏன் பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகணும்? பாவத்தை ஒரு மனுஷனால் விட முடியாது. மனுஷன் இடத்துல அந்த ஸ்லாக்கியம் கிடையாது. முன்னு நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி மாறி இருக்கிறேன்னு சொன்னா நான் மாறலாம் கிடையாது. அது அவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்களேன், அது அவருடைய கிருபை. சாம் ஜோபாஸ் என்கிற ஒரு மனுஷனை அழைத்து அவன் பாவங்கர அவனை சுத்திகரித்து தன்னுடைய ஊழியக்காரனா எடுத்து பயன்படுத்துறார் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். அது ஒரு மனுஷனால் உண்டானது அல்ல. ஒரு மனுஷன் பாவத்தை விட முடியாது. அப்படி ஒரு சிஸ்டமே ஒரு மனுஷன் கிடையாது. அப்படின்னா பாவம் பெருகிற இடத்துல கிருபை ஏங்க பெருகணும்? பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பெருகணும். ஆமென் சொல்லுங்களேன். பாவத்தை ஜெயிப்பதற்கு பலன் தருவதற்கு பேர் தான் கிருபை. இன்னைக்கு உபதேசம் என்ன சொல்லுது? பாவம் செய்தாலும் தவறு கிடையாது. அப்படிதானே? பாவம் செய்யலாம், தப்பு கிடையாது. நீ நேற்று செய்த பாவத்தை, இன்னைக்கு செய்த பாவத்தை, நாளைக்கு செய்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிப்பார். பாவம் செய்கிற மனுஷனை பாவம் செய்யாதபடி அவனுக்கு பலன் தருவது கிருபை. இன்றைக்குள்ள கிருபை எதை சொல்லுதுன்னா, பாவம் செய்கிற துணிகரத்தை தருவது கிருபை. 99 நான் சிலோட செய்தியெல்லாம் கேட்குறேன். சில டைம் கேட்பேன் ஏதாவது ஒரு செய்தியை. 95% சரியாக தான் இருக்கும் அவங்க மெசேஜ். 95%. ஒரு 5% அழகாக பாவத்தை உள்ள விடுவாங்க. அதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தால் பாவம் செஞ்ச தப்பு இல்லைங்கிற எண்ணம் உங்களுக்கு தானாக வரும். அதான் வசனம் சொல்லுது, இந்த பழத்தை நீ சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஒரு சாப்டர். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் இந்த 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 புதிய உபதேசம், இந்த புதிய பழம், அப்படிதானே, இந்த புதிய கனி பெருகிருக்கா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, நான் ரொம்ப நேசிக்கின்ற ஒரு ஊழியர், நான் பேரை சொல்லலை, நம்ம ஊழியத்தில் நம்ம இன்றைக்கு பேசுவதே அதிகம். நம்ம இதையே பேசுவது கிடையாது. நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரல, ஜெபத்தோடு வந்தேன், கத்து நடத்துகிறார். நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஊழியர். சென்னைக்கு நான் ஒரு 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 காரியமாகி போயிருந்தேன். எனக்கு அவருடைய கூட்டத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை, அவருடைய திருச்சபைக்கு போகணும்னு ஆசை. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனாங்க. நான் சொன்னேன்ல, நான் அந்த பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போய் எனக்கு அதை அட்டன் பண்ணணும் சொல்லி ரொம்ப ஆசையோட, ரொம்ப வாஞ்சியோடு போய் உட்கார்றேன். அவர் செய்தி கொடுக்குறாரு பாருங்க, நல்ல அருமையான ஆராதனை, ஒண்டர்ஃபுல் வர்ஷிப். அது முடிஞ்ச அவர் செய்தி கொடுக்குறாரு. மெல்ல 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 செய்தி கொடுக்க பின்னாடி ஒருத்தர் விசில் அடிக்கிறான்.
நான் நினச்சேன் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, அவர் ஏதோ கண்டிப்பாருன்னு பார்க்குறேன். அவர் கண்டிக்கலை. ஒன்று அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொன்னார், விசில் இல்லையா? கொஞ்ச நேரம் அவரோட உபதேசங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாவம் செய்கிற துணிகரத்தை மக்களுக்குள்ளாய் கொடுக்குறேன். இன்னைக்கு நாம் பார்க்கின்ற மிக பெரிய ஊழியர்களுடைய உபதேசங்கள், இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ சாகவே சாவாய், நீ சாகவே சாவாய். எப்படிப்பட்டதான ஒரு நாட்களுக்குள்ளாக நின்றுக்கிறோம் பாருங்கள். வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும். பஞ்சகாலம் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? மட்டன் கடையிலேருந்து வருமா? சூப்பர் மார்க்கெட்லேருந்து வருமா? இல்லை ஏதாவது சந்தை? இல்லை, திருச்சபையிலேருந்து வரும். ஆமென் சொல்லுங்க. எங்கேருந்து வரும்? வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் எங்கிருந்து வரும்? திருச்சபையிலிருந்து வரும். இதற்கு மத்தியில் தான் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்தை தனக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு சிறு கூட்டத்தை தனக்கென்று. நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன், சீக்கிரத்தில் முடிக்கலாம், ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இதற்கு மத்தியில் கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்தை தனக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் 15:5. போதும் போதும். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை இது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், கனிகள். நீங்கள் என்ன நிலைச்சிருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, முன்னெல்லாம் ஆராதனை என்று சொன்னால் சபை நிரம்பி வழியும். ஜெபத்தில், வேத வாசிப்பிலே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வருகையில் நீங்கள் காணப்படணும்னா பாருங்கள், ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பெரிய கம்பெனி வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. ஒருத்தருக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல சாஃப்ட்வேர் பண்ணுவார், நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவார், ரொம்ப மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் அந்த கம்பெனி வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கு, MBA படிச்சிருக்கணும். அப்படி தானே? MBA படிச்சிருக்கணும், இதுக்கு இந்த படிப்பு வேணும்னு அவங்க ஒரு இது வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். நீங்கள் எவ்வளவு தான் திறமை இருந்தாலும் நீங்கள் எங்கே போக முடியாது? அந்த கம்பெனிக்குள்ளே போக முடியாது. மேபி உங்களுக்கு அவங்க சொன்ன குவாலிஃபிகேஷன் இருந்து உள்ளே போயிட்டா, அதன் பிறகு உங்கள் திறமையினால் என்ன செய்யலாம்? நீங்கள் முன்னேறலாம், மேலே வரலாம். ஆனால் உள்ள நுழையிறதுக்கு என்ன வேணும்? அவன் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் வேணும். அதுபோல் நீங்கள் எவ்வளோ தான் ஊழியம் பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ தான் ஜெபிக்கலாம், எவ்வளோ தான் கர்த்தருக்கு கொடுக்கலாம், தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் என்ன காரியம் வேணாலும் செய்யலாம். ஆனால் பரலோகம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன? ஆவியின் கனிகள். எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 5:22. போதும். ஆவியின் கனியோ அன்பு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் வீடுகளில் அன்பு இருக்குது, என் இருதயம் அன்பினாலே நிரம்புது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஊழியத்துக்கெலாம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு, இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் என் ஜபாரியில் உட்காந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த கனிகளை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப வரங்களுக்காக ஜெபிச்சுட்ருப்பேன், வரங்கள் வேணும்ன்ட்டு. அப்போ தான் நான் ஒரு நாள் இந்த கனிகளை பார்த்து, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கனிகளை பார்த்தேன். இந்த கனிகளை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் கொஞ்சம் என்னிடத்துல கனிகள் எப்படி இருக்குங்கிறத யோசிக்க ஆரம்பித்தேன். என்னிடத்துல என்னென்ன கனிகள் இருக்குது, எப்படி இருக்குது. நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சுது, நான் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாதவனாக இருக்கிறேன். அன்பு. நானே என்னை நான் தேற்றிக்கொள்கிறேன். நான் யார்ட்டையும் சண்டை போடலை, யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது, யார்ட்டையும் எனக்கு கோபம் கிடையாது. ஆனால் சிலர்கிட்ட என்னால் பழக முடியல, ஏன்னா வேதமே சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும். நான் சிலர்கிட்ட பழக முடியல. அது ஏன் தப்பா? நான் யோசித்தேன், இல்லை, என்கிட்ட என்ன இல்லை? தேவன் எதிர்பார்க்குற அன்பு என்னிடத்துல இல்லை. தேவன் இங்கே எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்கள் குடும்பத்தில் அன்பு இருக்கா? சொல்லுங்களேன். அப்பா பையனோட பேசுகிறாரா? பையன் அப்பாவோட பேசுகிறானா? அப்பா அன்பா நடத்துகிறாங்களா? பிள்ளைங்க சாட்சி கொடுக்க முடியுமா?
என் அப்பா என் அம்மாவை அன்பாக நடத்துகிறார், தனக்கு இணையாக நடத்துகிறார். எத்தனை குடும்பங்கள் சொல்ல முடியும்? உங்கள் கணவர்கிட்ட போய் சொல்லுங்கள், இப்படி ஒரு சாட்சி கொடு, இப்படி ஒரு செய்தி கொடுத்தாருன்ட்டு. ஏன்னா ஆண்கள் இல்லை, பரலோகத்திலும் ஆண்கள் இருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். நான் சொல்கிறேன், பரலோகத்திலும் பெண்கள் தான் ஜாஸ்தி இருக்க போகிறீங்க. 1:10 தீர்க்கதரிசனமாக சொல்லிக்கிறோம். நாளைக்கு பரலோகத்தில் நம்ம 2 பார்க்கும்போது, அக்கா நல்லா இருக்கீங்க, அங்கே ஞாபகம் வந்துடும், ஆண்டவர் அந்த நினைவை தருவார். அக்கா நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சொல்லுவீங்க, தம்பி 1:10 கரெக்டாக சொன்னீங்க அப்படிம்பீங்க. இங்கே 1:10 தானே, இதுதான் பரலோகத்துலேயும். ரெண்டாம் உலகப் போர் முடிஞ்சு நிறைய ஆண்களுக்கு பஞ்சம் வந்துருச்சான். நிறைய பேர் யுத்தத்தில் இறந்துட்டாங்க, ஆண்களுக்கு பஞ்சம். ஆனால் ஆண்களை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நிறைய அரசாங்கங்கள் முடிவு எடுத்துச்சான். அது மாதிரி திருச்சபை இனி ஆண்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் இனிமேல்? ஆண்கள் ஐக்கிய சங்கம் மாதிரி ஆண்கள் பரலோகம் போகும் சங்கம், அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். சரி, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இங்கே எத்தனை பேருடைய மனைவிமார்கள் சொல்ல முடியும், என் கணவர் என்னை அவருக்கு இணையாக நடத்துகிறார், நான் என் கணவருக்கு இணையாக நடத்தப்படுகிறேன்? எத்தனை பிள்ளைகள் சாட்சி சொல்ல முடியும்? உங்கள் மனைவியை நீங்கள் உங்களுக்கு இணையாக நடத்தலைன்னா நீங்கள் பரலோகம் போகவே முடியாது. அப்படி ஒரு வாசல் கிடையாது. ஏன்னா அன்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொருத்தரை செகண்ட் கிரேடாக நடத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் சத்தியத்தை சொல்லும் போது கசக்கத்தான் செய்யல, கசக்குதில்ல. உங்கள் பிள்ளைகள்கிட்டே பேச முடியலையே, நிறைய தகப்பனால பிள்ளைகளிடத்துல பேச முடியல. சும்மா கேஷுவலாக பிள்ளைகிட்ட பேச முடியாது. ஏன் பேச முடியல? அது முடியாது, என்னமோ ஒன்று தடுக்குது. பூரண அன்பு பயத்தை பொறுமை தரும். வேறு யார்கிட்டையும் இல்லைங்க, உங்களுடைய எதிரிட்ட கிடையாது, உங்களுடைய பிஸ்னஸ் ரைவல்கிட்ட கிடையாது, உங்கள் பிஸ்னஸ் எதிரிட்ட கிடையாது, உங்கள் சொந்த குடும்பத்தில் உங்களால் அன்பு செலுத்த முடியலையே. உண்மைதான், மருமக என்னைக்கோ ஒரு வார்த்தை பேசினா மருமக சில தவறுகள், அது பொய் கிடையாது, உண்மைதான், பண்ணு தப்பு தான். மன்னிக்க முடியலையே. எப்படி மன்னிக்க முடியல? இயேசுனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருந்தா எப்படி உங்களால மன்னிக்காம இருக்க முடியும்? அப்படிதானே? இதாவே இவர்களுக்கு மன்னியும். நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, ஐயா சொன்னாங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கோங்க, ஆனா முடிச்சிடலாம். இப்படிதான் பாருங்க, முடிக்கணும்னு நினைக்கிற போது பாருங்க. சின்ன சம்பவத்தை சொல்றேன், நடந்த சம்பவம். அமெரிக்க தேசத்தில் ஒரு கணவன் மனைவி ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர், தே லவ் ஈச் அதர். ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ அன்பு. ஒரு நாள் கணவருக்கு சைனா தேசத்தில் அவருக்கு ஒரு ஜாப், அங்கே போக வேண்டிய சூழ்நிலை, மனைவியை விட்டு பிரியவே முடியாது, எப்படியோ வேறு வழியில் போய் தான் ஆகணும். சைனா போயிட்டார். போனால் எவ்ரி டே அங்கேருந்து அன்னைக்கு இப்படி ட்ரங்கால் ஃபோன் பண்ணுறது கஷ்டம் இல்லையா, எப்படியோ ட்ரங்கால் போட்டு அதை போட்டு அவர் ஃபோன் பண்ணி மனைவிட்ட பேசிடுவார். டெய்லியும் பேசுவார். லெட்ரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா லெட்ரு வந்துடும். பார்த்தா போக போக ஃபோன் வர்றது கம்மியாச்சு, லெட்ரு வர்றது கம்மியாச்சு, கொஞ்ச நாள் சுத்தமாக நின்று போனது. நடந்த சம்பவம் இது, பேப்பர்லாம் வந்துச்சு. அந்த மனைவிக்கு ஒரு காரியம் தெரிய வருது, அவருடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். உள்ளமெல்லாம் உடைஞ்சு போச்சு, இடி இறங்குனது போல் இருந்துச்சு. அந்த அம்மா அமைதியாயிட்டாங்க. சிறிது நாளும் கழித்து அந்த கணவர் இறந்து போனார். ஒரு நியூஸ் வருது, அந்த கணவருடைய பிள்ளைகள் சீன தேசத்தில் மிக கடினமான ஒரு பாதையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இந்த அம்மா இங்கேருந்து அவங்களுக்கு பணம் அனுப்பியிருக்கு. கொஞ்ச நாள் கழித்து இந்த அம்மா பணம் அனுப்புறது அங்கே இருக்கிற பத்திரிகைகளுக்கு தெரிஞ்சு இவர் பேட்டி எடுக்க வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா சொல்லியிருக்கு, அந்த பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த பிள்ளைகளை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்துருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் எவ்வளோ லவ்ங்கிறது இந்த ஊருக்கே தெரியும், அப்படி இருக்குமே உங்கள் கணவர் துரோகம் செஞ்சுட்டார், எப்படி உங்களால் மன்னிக்க முடிஞ்சது? எப்படி அவர்களுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடிந்தது? கணவர் சொன்னான், அந்த பெண் சொன்னாங்களா, தன் முகத்தை துப்பினவர்களையும் மன்னித்தாரே. அப்படின்னு சொல்லுங்களேன்.
தலையில் கொட்டுனாங்கல்ல, ஏதோ சாதாரண மனுஷன் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வேலை செய்கிற யாரையாவது ஒருத்தரை கொட்டி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போங்க, ரொம்ப சாதாரண வேலையில் இருக்கிறவங்க யாரையாவது கூப்பிட்டு மண்டையில் ஒரு அடி அடிங்க, தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. மன்னித்தாரே, அதுபோல் நானும் அவரை மன்னிக்கிறேன். ஆனால் மருமக என்னைக்கோ பேசின ஒரு வார்த்தை, அவள் பேசுனது தப்பு தான், அது நியாயம்லாம் படுத்தலை, தப்பு தான், இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்க முடியலையே. அது ஒரு இடத்துல கொத்திட்டே இருக்க. கேட்டால் சொல்கிறீங்க மன்னிச்சிட்டேன், ஆனாலும் அது மன்னிச்சதுன்னு அடையாளமே மறந்து போவது தான். நாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் பாவங்களை அவர் மன்னித்தார். எங்கே வீசினாரா? முதுகுக்கு பின்பாய் வீசினாராம். என்னைக்கோ மாமியார் பேசின ஒரு வார்த்தை, மன்னிக்க முடியலையே. நான் முடிக்கிறேன் பிரியமானவர்களே, நான் வேற எதையும் பேசல. உங்கள் குடும்பத்தில் அன்பு உண்டா? நீங்கள் நேசிக்கிறீங்களா உங்கள் மனைவியை, உங்கள் கணவரை, உங்களுடைய பேரம் பேத்திகளை? நான் பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரனை பற்றியே பேசலை, அதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. நீங்கள் நேசிக்கிறீங்களா? உங்களிடத்தில் அன்பு செலுத்தாமல் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஒரு காலம் முடியாது. ரெண்டாவது, நான் இன்னொரு கனியை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அன்பு, அதன் பிறகு நீடிய பொறுமை. நடுவில் இருக்குது, நான் அதை சொல்லலை. 2 காரியத்தை சொன்ன டைம் இல்லை நமக்கு. நீடிய பொறுமை, இதை சொல்லி நம்ம முடிக்கலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் அன்பு என்று சொன்னால், நான் சொல்கிறேன், அதுக்கு இணையான இன்னொன்று இருக்குன்னு சொன்னால் அது நீடிய பொறுமை. தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு சில தரிசனங்களை வைத்திருப்பார், உங்களுக்குன்ட்டு சில நன்மைகளை சொல்லியிருப்பார். ஆனால் அது உடனே கிடைக்காது. தேவ சமூகத்தில் நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் போது, ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், நீடிய பொறுமை இருந்தால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நீடிய பொறுமை, இதை சொல்லி நான் முடிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்போ நீங்கள் ஏதாவது பாதையில் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். கடினமான பாதையாக இருக்கலாம். அவமானங்களுக்கு மத்தியில் நீங்கள் கடந்து போகலாம். சில பாதைகள் தாங்கக்கூடாததாக இருக்கலாம். பிசாசு உங்கள் இருதயத்தில் அநேக காரியங்களை சொல்லி உங்களை பல விதங்களில் திசை திருப்பிட்டே இருப்பான். நான் ஒன்று சொல்லட்டும், தேவ சமூகத்தில் காத்திருந்து நீடிய பொறுமையோடு காத்திருந்தாமே சொல்லுங்களேன். அவருடைய வேலையில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். 2 கனி தான், நிறையா இருக்குது. 9 கனிகளில் பேசினா நம்ம 9 மணிக்காவது குறைஞ்சது முடிக்கணும். நம்ம அதெல்லாம் இல்லை, நான் முடிக்கிறேன். 1, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அன்பு செலுத்த உங்களோட சொந்த குடும்பத்தில். நான் சொல்கிறேன், அன்பு இருந்துச்சுன்னா இன்னொருத்தரை நீங்கள் ஒரு செகண்ட் கிரேடாக நீங்கள் நடத்த முடியாது. என் மனைவியை நான் உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னா, என்னை விட கீழானவளாய் நான் அவளை பார்க்கவே முடியாது. அப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அது லீடர்ஷிப், அது ஓனர்ஷிப். உண்டா இல்லையா? நான் அவளுக்கு கணவன் அல்ல, நான் அவளுக்கு ஓனராக மாறி இருக்கிறேன். திருமண பந்தம் ஓனராக மாறுவதற்கு அல்ல, திருமண பந்தம் அன்பு செலுத்துவதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவரை ஒருவர் நேசித்து இப்படியாக பிரமாணத்தை எங்க கேட்டது? திருமணம் செய்யறப்போ நின்று கேட்டது, இப்படியாக பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நீ எல்லாத்தையும் விட்டுருங்க, உங்கள் கணவர்கிட்ட போய் சொல்லுங்க, உனக்கு ஈக்குவலாக நான் நடத்தலைன்னா நீ பரலோகம் போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் போய் சொல்லலை. உங்கள் கணவரை நீங்கள் நேசிக்கிறீங்க, உங்கள் கணவர் பரலோகம் போகணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆபிரகாம் தன் மனைவியை நேசித்தான், அப்படிதானே? ஈசாக்கு தன் மனைவியை நேசித்தான், தன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணினான். நான் முடிக்கட்டும். 2 நிறைய பேசணும். ஒருவேளை நம்ம வெளியே போகும்போது நிறைய மறந்துடும். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கிரியிச்சு. நான் காத்திருந்து வந்தேன் இல்லையா, தேவஸ்தமத்தில் ஜெபிச்சுட்டு தானே வந்தேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக கிரிய செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் காரியத்தின் கடைத்தொகைன்னா 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1, உங்களிடத்தில் மெய்யான அன்பு இருக்காங்கிறத கொஞ்சம் டெம்பரேச்சர் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தேன், சுய பரிசோதனை நான் பார்த்தேன். நான் ரொம்ப குறைவுள்ளவனா என்னை கண்டேன், ரொம்ப அழுதேன். நான் சொல்கிறேன், அன்னையிலேருந்து வரங்களுக்காக ஜெபிக்கிறத நிப்பாட்டிட்டேன். இப்போ என்னோட பிரேயர் அறைக்கு வந்தீங்கன்னா, ஆண்டவரே கனிகளை தாங்கப்பா, அதிலும் விசேஷமாக என் அன்பினால் நிரப்புங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என் பிரேயர் ரூமில் வெளியே கேட்டிங்கன்னா, வரங்கள் தாங்க, வரங்கள் தாங்க. நான் போனால் சபையில் அற்புதங்கள் நடக்கணும், வரங்கள் தாங்க, வரங்கள் தாங்க. இன்றைக்கி என் பிரேயர் அறையில் என்னை கனிகளால் நிரப்புங்கப்பா, என்னை அன்பினால் நிரப்புங்கப்பா, என்னை அன்பினால் நிரப்புங்க. கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம எல்லாம் பரவலாம். அதுக்கு தானே இந்த ஓட்டம் ஓடுறோம் இல்லையா? அதுக்கு தானே ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்குறோம்.
இந்த வாலிப பையன் ஒதுக்கும், எத்தனையோ வாலிபர்களுக்கு எப்படியோ இருக்கிறாங்கல்ல. ஆனால் அந்த சகோதரன் வந்து ஏன் இங்கே ஆலயத்தில் உட்காந்துருக்காரு? பைக்கை சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி ஜாலியாக இருக்கும்போது ஏன் வந்து உட்காரணும்? நம்ம எங்கே போகணும்? பரலோகம் போகணும். கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணுங்க. என்னிடத்துல அன்பு இருக்கா? நான் எல்லாம் நேசிக்கிறேனா? நான் பிறரை எனக்கு இணையாக நேசிக்கிறேன். உன்னை போல் பிறனை நேசி. என்னை போல பிறனை நான் சொல்கிறேன். குறைஞ்சது பற்றி உங்களை போல் உங்கள் மனைவியை, உங்களை போல் உங்கள் கணவரை, உங்களை போல் உங்கள் மருமகளை, உங்களை போல் உங்களுடைய மாமியாரை, உங்களை போல் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களை ஆமென் சொல்லுங்களேன். பிறனையெல்லாம் கிடையாது, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட். அடுத்தது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஆமென் சொல்லுங்களேன். நீடிய பொறுமையோடு. ஆமாம். எப்படிப்பட்ட பொறுமை? ஆமாம், பொறுமை கிடையாது. ஒரு ஆஃபீஸில் போகிறீங்க, ஒருத்தர் உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறாரு. 1 மணி நேரத்தில் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பொறுமை. 1 மணி நேரம் சொன்னார், ஆனால் அவரை பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. எல்லாரும் தவறு செய்கிறவங்க தான். ஆனால் நம்மளை நிதானிக்கணும். சுய பரிசோதனை அப்படி தானே? நம்மளே நிதானிச்சு, நான் செய்கிறது சரியா? குறைஞ்சபட்சம் என் குடும்பத்தில் அன்பு இருக்கா? நம்முடைய கண்களை மூடலாம். நாளைக்கு நம்ம இந்த பரலோகத்துக்கு போகணும். ஓடுவதும் வீணா என்ன செய்யக்கூடாது? போய்விடக்கூடாது. அப்படி கண்களை மூடி ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம் அப்படி அல்ல. உங்கள் கணவரை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். சொந்த மகன் ஒரு தவறு செய்தால் ஏற்றுக்க முடியலையே, நம்மளாம் தப்பே செய்யாமல் வந்துட்டோமா? யோசிங்க. நம்ம சிறு வயதுலேருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம மனசாட்சியே சொல்லும், அவன் பண்ண தப்பாவோட நீ அதிகமாக பண்ணியிருக்கிறடா. சொல்லுமா சொல்லாதா? ஆனால் என் பையனை அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான ஒதுக்கி வைக்கிறதா இருந்தா ஆண்டவர் உங்களை கணக்கே பெற மாட்டாரா? உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. சிலர் சொல்லுவாங்க, என் பையனை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் நான் வெளிப்படுத்த மாட்டேன். அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுரு. வெளிப்படுத்தாத அன்பை வச்சு என்ன பிரயோஜனம்? போய் சொல்லுங்க, மகனே உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. கண்களை மூடி தியானத்தில் இருந்துட்டே நான் சொல்கிற இந்த வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. உங்கள் மகன்கிட்ட போய் ஒரு அப்பாவா அவனை தோளில் கை போட்டு, மகனே, மை சன், மகனே, நான் உன்னை நேசிக்கிறப்பா, உனக்கு என்னாலும் விட்டு கொடுத்துட மாட்டேன்னு சொல்லி பாருங்க. உங்கள் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுதுன்னு பாருங்க. உங்கள் குடும்பம் எப்படி பிளஸ் ஆகுதுன்னு பாருங்க. உங்கள் மருமக தோளில் கை வச்சு, இயேசு கிறிஸ்துவின் அன்போடு உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடைய மகள் என்று சொல்லி பாருங்க. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்கள் பையன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு பாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி போயிடும். அன்பு என்ற ஒன்று உங்கள் குடும்பத்தில் வந்துட்டா உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற தடைகள் எல்லாம் விலகிடும். பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போயிடுவான். வெக்கத்தோடு உங்கள் வீட்டை விட்டு காத தூரம் ஓடி போயிடுவான். உங்கள் வீட்டுக்கிட்டே வர மாட்டான். அன்பு என்ற ஒன்று மாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். இன்னைக்கு போய் செஞ்சு பாருங்க. யாரெல்லாம் கர்த்தர் உணர்த்துறாரோ அவங்கெல்லாம் போய் வெறும் செய்தியோடு நிற்காம அதை அபியாசப்படுத்தி பாருங்க. உங்கள் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அன்பின் தகப்பனே, இது நல்ல அருமையான மாலை வேளையிலே உடைய அன்பின் வார்த்தைகளை தியானிக்க கற்றுக்கிறது செய்தீங்க. கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஜனங்களை ஆசீர்வதிங்க. கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக ஆயர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட சபைக்கு அருமையான ஆயரை அப்பா வழி நடத்தும்படியாக நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அவர் செய்கிற ஊழியங்களில் உங்களுடைய கரம் இருக்கட்டும். அவருக்கு முன்பாக நீங்கள் கடந்து போங்க. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கமிட்டி மெம்பர்களுக்காக செபிக்கிறேன். ட்ரெஷரருக்காக, செயலருக்காக, கமிட்டி மெம்பர் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். உங்களுடைய ஆலயத்துக்கு வேலை செய்கிறாங்களே, அதன் பலனை அவர்கள் கட்டாயம் பார்க்கட்டும். ஆயர் அவருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை வருகிற நாட்களில் கை நிறைந்து பார்ப்பாராக. வந்திருக்கிற ஜனங்கள் அந்த சபையின் நன்மையினால், ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாவார்களாக. ஊழியக்காரனாய் நான் அந்த சபையை வாழ்த்துகிறேன்.
மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென்.